Hi friends, பங்கஜ நலபாகத்துல இன்னைக்கு பொங்கல் பண்டிகை சிறப்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுல இரண்டு வகை பொங்கல் பார்க்க போறோம். இரண்டு வகை ஸ்வீட் பொங்கல். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த ரெசிபி எல்லாம் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். Check the mic and make sure it sound right, boys. First time channel பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் பாலில் குங்குமப்பூ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம். சப்போஸ் குங்குமப்பூ இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஏலக்காயை பொடி பண்ணி ரெடியாக வச்சிங்க. இப்போது 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கிளாஸில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் தான் நம்ம வெல்லமும் எடுக்கணும். அதனால் நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக பார்த்துக்குங்க. இப்போ நல்லா 2 தடவை கழுவி ஒரு 15 நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் 2 கப்பு காய்ச்சி ஆற வைத்த பால் சேர்த்துக்கிறேன். இங்கே அளவுகள் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு சூப்பராக வரும் இந்த ரெசிபி. இப்போ நான் 15 நிமிடம் ஊற வைத்த பச்சரிசியை இந்த பாலில் சேர்த்துக்கிறேன். இப்போது இதோட 1.5 கப்பு தண்ணீர் விட்டுக்கலாம். ஸோ நம்ம டோட்டலாக 3.5 கப்பு தண்ணீர் விட்டுருக்கோம். இந்த அரிசி வேகிறதுக்கு குக்கரை நல்லா மூடி போட்டு ஒரு 5 விசில் ஹையில் வேக வச்சிடலாம். இது வெந்துட்டு இருக்கட்டும். இப்போது வெல்லம் 1.25 கப்பு எடுத்துருக்கேன். இது பொடித்த வெல்லம், கடைகளில் ஈஸியாக கிடைக்கிது. அப்படி இல்லைன்னா நீங்கள் மண்டை வெல்லத்தை வாங்கி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு 1/2 கப்பு தண்ணீர் விட்டுருக்கேன். மீடியம் ஹீட்டில் அடுப்பை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரையணும். நல்லா கரைஞ்சாதான் நம்ம இதை வடிகட்டி தனியாக எடுத்து வைக்க முடியும். இந்த ரெசிபிக்கு வெள்ளை தண்ணீரை நல்லா சூட ஆற வச்சிடலாம். இப்போ நான் வடிகட்டி வச்சுருக்கேன். இதை இன்னொரு பாத்திரத்தில் நான் மாற்றிட்டு நல்லா அதை ஆற வைக்க போகிறேன். இது ரொம்ப முக்கியமான டிப்ஸு. நல்லா ஆற வச்ச வெள்ளை தண்ணீரை தான் நம்ம சேர்க்க போகிறோம். அப்போ தான் நமக்கு சூப்பராக இருக்கும். இப்போது குக்கரில் வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் நான் முந்திரி எடுத்துருக்கேன். இதை 2-3 உடச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 3 இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் எந்த அளவுக்கு விடுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக வரும். இப்போ இதில் நம்ம உடைத்து வைத்த முந்திரியை சேர்த்துக்கலாம். நல்லா செவப்பாக வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த இடத்துல திராட்சை வேணும்னா நீங்கள் திராட்சை கூட சேர்த்துக்குங்க. முந்திரி கொஞ்சம் வறுத்த பிறகே நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கர் பாத்திரத்தை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நல்ல பாலில் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நல்லா மசிச்சிக்கலாம். நல்லா மசிச்சாதான் நம்ம வெள்ளை தண்ணீர் விடும்போது சூப்பராக இருக்கும். இல்லைன்னா நமக்கு வேறையாக ஆகிடும். அதனால் இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம 1.5 கப்பு ஆற வைத்த பாலை இதோடு சேர்த்துக்கலாம். 2 கப்பு பாலை வேக வைக்க எடுத்துருந்தோம். இப்போ 1.5 கப்பு பாலை வேக வச்சுட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம குங்குமப்பூ ஊற வச்சுருந்தோம் ஒரு 15 நிமிடம். அதை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு இந்த கலர் கிடைக்கும். வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஆற வைத்த அந்த வெள்ளை தண்ணீரை இப்போ சேர்த்துக்கலாம். வெள்ளை தண்ணீர் நல்லா ஆறி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இல்லைனா பால் திரிஞ்சு போகும். அதனால் நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கரண்டி எடுத்து நல்லா எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். நல்லா இப்போ இலக்கிடலாம். இங்கே நான் 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு நெய் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்குங்க. நெய் விட தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இங்கே 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய்யை நான் சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சூப்பராக அக்கார வடைசல் தயாராகிடுச்சு. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், நேரம் ஆக ஆக தான் கெட்டிப்படும். டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். சர்க்கரை பொங்கலை விட இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பாலில் நல்லா வேக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, நெய்யும் நிறைய சேர்த்துருக்கோம். சூப்பராக இருக்கும். நான் வந்து இங்கே பாசிப்பருப்பு சேர்க்கலை, அரிசி மட்டுமே சேர்த்துருக்கேன். இது வந்து டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம வறுத்த முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு கொதி வந்தவுடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வறுத்து வைத்த முந்திரி, சப்போஸ் திராட்சை இருந்தால் திராட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிடலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த அக்கார வடிசல் எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப்பு அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்திருக்கேன். அதாவது 3/4 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு பாசி பருப்பு ரெண்டுத்தையும் 2 முறை நல்லா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம். நல்லா ஊற தான் இது வந்து மையா நமக்கு வேகும். இப்போ ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் ஊற வைத்த அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறேன். 1 கப்புக்கு 4 கப்பு தண்ணீர் விட்டுக்கலாம். நல்ல குழைவாக வேகும். நமக்கு சர்க்கரை பொங்கலும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு 4 கப்பு தண்ணீர் விட்டு குக்கர் பாத்திரத்தில் 5 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஒரு கரண்டி எடுத்து நல்லா இதை மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி மசிச்சு இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுடலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் வந்து 1.25 கப்பு பொடித்த வெல்லத்தை சேர்த்துருக்கேன். இதில் வந்து 1/4 கப்பு தண்ணீர் விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இன்னும் வெல்லம் வேணும்னா நீங்கள் 2 கப்பு கூட எடுத்துக்கலாம். இந்த 1.25 கப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 1/4 கப்பு தண்ணீர் விட்டு வெல்லத்தை நல்லா கரைய வச்சிடலாம். வெல்லத்தில் வந்து கல் மண் கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் நம்ம நல்லா கரைய வச்சு இதை வடிகட்டிடலாம். இப்போது வடிகட்டிய வெள்ளை தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து இதை நல்லா கொதிக்க விட்டலாம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து சர்க்கரை பொங்கல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஏற்கனவே மசித்த அரிசி பருப்போட இந்த வெள்ளை தண்ணீரை சேர்த்துட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணால் தான் எல்லா இடத்துலையும் வந்து இனிப்பு வந்து பரவும். அதனால் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பை. நீங்கள் வந்து இந்த மாதிரி முறையில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த இடத்துல வந்து நான் 4 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் விருப்பம் இருந்தால் நீங்கள் இன்னும் கூடி சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு போல் நெய் இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கொதி வந்தவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நமக்கு இப்போ சூப்பராக தயாராகிடுச்சு. இதை வந்து நம்ம சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு தயார் பண்ணிக்கலாம். நம்ம நெய்யில் முந்திரி தாளிச்சிடலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். இதில் முந்திரி சேர்த்து நல்லா சிவப்பாக வறுத்து சர்க்கரை பொங்கலில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு வந்து பிரசாதத்துக்கு சர்க்கரை பொங்கல் தயாராக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி முறையில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.